Hi friends, welcome to our gracekuttychannel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ flower mask. அது எப்படி செய்யுது உங்க மம்மி சொல்லி தருவாங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். Hi friends, நம்ம ஃப்ளவர் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது ரோஸ் ஃப்ளவர் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் என் பாப்பாவுக்கு செய்ய போகிறேன். ஸோ அவளோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கார்ட்போர்டில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போது அதில் வந்து பாதி 2 இன்ச்சஸ்க்கு காம்போஸில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ நான் 4 இன்ச்சஸ்க்கு ஒரு சர்க்கிள் போட்டுட்டேன். 4 இன்ச்சஸ் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வெளிப்பக்கமாக இன்னொரு பெரிய சர்க்கிள் போடணும். அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து 8 இன்ச்சஸ் இருக்கணும். இந்த மாதிரி 8 இன்ச்சஸ்க்கு பெரிய சர்க்கிள் ஒன்று போட்ட பிறகு வெளியே இருக்கிறதும் உள்ளே இருக்கிற பார்ட்டையும் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சார்ட்டில் இந்த கார்ட்போர்டை வச்சு சேம் அதே மெஷர்மெண்ட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதே சேம் கார்ட்போர்டை வச்சு இந்த க்ரீன் கலர் ஆரிகாமி ஷீட்டு 4 ஷீட் சொல்லியிருந்தேன் நான். அந்த 4 ஷீட்லேயும் சேம் இந்த கார்ட்போர்டை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மார்க் பண்ண க்ரீன் ஷீட்டில் மொத்தம் 4 ஷீட்டில் 3 ஷீட்ஸ் மட்டும் அவுட்டர்லேயும் இன்னர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஷீட்டில் அவுட்டர் மட்டும் கட் பண்ணுங்கள், இன்னர் கட் பண்ண வேண்டாம். அதை என்ன பண்ணணுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ கட் பண்ண இந்த க்ரீன் ஷீட்டில் 2 ஷீட்டை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பேப்பரை கார்ட்போர்ட்லேயும் ஒரு பேப்பரை சார்ட்லேயும் ஒரு சைடு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது கலர் பேப்பர் எந்த பக்கம் ஒட்டியிருக்கீங்களோ அது 2 ஃபேஸ் ஆகிற மாதிரி 2த்தையும் சேர்த்து ஒட்டிக்கோங்க. எப்படின்னா அந்த சர்க்கிளை ஒட்டி மட்டும் ஃபெவிகால் போட்டு அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி இந்த கார்ட்போர்டில் இன்னர் சர்க்கிளை சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சார்ட்டை இதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. சார்ட்டை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்றத இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். நான் ஒரு ஷீட்டில் மட்டும் இன்னர் பார்ட் கட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல, அந்த ஷீட்டை இப்போ எடுத்துக்கோங்க. அதில் கட்டர் வச்சு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த கட் பண்ண ஷீட்டை கார்ட்போர்டில் இன்னொரு பக்கம் வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே பேக் சைடு திருப்பி அப்படியே ஸ்டிக் பண்ணுங்கள். நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்னர் பார்ட்டில் கட் பண்ணி இந்த பீஸை அப்படியே பேக் சைடில் திருப்பி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போது அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த 3 பீஸில் ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது பிங்க் கலர் ஆரிகாமி ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா ஷீட்டையுமே 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஷீட்டை எப்படி ஃபோல்ட் பண்ணுறத பாருங்கள். இந்த ஷீட்டை இந்த மாதிரி 3 ஃபோல்டிங் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஃபோல்டு, இது செகண்ட் ஃபோல்டு, அடுத்ததான் அதையும் 2ஆக மடிச்சுக்கணும். மொத்தம் 3 ஃபோல்டு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண பிறகு பெட்டல் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு எல்லா ஷீட்டையுமே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்து 4 பெட்டல்ஸ் வரும். இந்த மாதிரி நான் எல்லா ஷீட்டையுமே பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அதில் ஒரு பெட்டல் எடுத்து அந்த பெட்டலோட சென்டரில் சிசர் வச்சு கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி அளவு மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை ஃபெவிகால் வச்சு ஓவர்லாப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெட்டல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண பிறகு ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி இல்லைன்னா பென்சில் ஏதாச்சும் எடுத்து இந்த பெட்டலோட டாப் சைடு வச்சு லைட்டாக கேர்ள் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஆஃப் பெட்டல் வரையும் கேர்ள் பண்ணிக்கோங்க. கேர்ள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பார்க்க அப்படியே பெட்டல் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லா பெட்டலையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா பெட்டல்ஸையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச அந்த க்ரீன் கலர் கார்ட்போர்டு எடுத்து நம்ம பெட்டல்ஸை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவுட்டர் லேயரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சுற்றியும் அந்த பெட்டலை அப்படியே வரிசையாக ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது செகண்ட் லேயர் ஸ்டிக் பண்ண போகிறேன். 2 பெட்டல்ஸ்க்கும் நடுவில் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது தேர்ட் லேயர் ஸ்டிக் பண்ண போகிறேன். தேர்ட் லேயரும் அதே மாதிரி 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஃபோர்த் லேயர் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுதான் லாஸ்ட் லேயர். இதுவும் அந்த 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தேர்ட் லேயரும் ஃபோர்த் லேயரும் ஸ்டிக் பண்ணும் போது அந்த பெட்டல் வந்து சர்க்கிளுக்கு மறைக்கிற மாதிரி வெளியே வரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டே பெட்டல்ஸை கீழ்ப்பக்கமாக கட் பண்ணிவிட்டு ஓட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணாமல் ஓட்டிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக கட் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக இருந்த அந்த பிங்க் கலர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பிங்க் கலர் ஷீட்டும் எல்லோ கலர் ஷீட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லோ ஷீட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக கட் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு சிகனால் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை சுற்றியும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதில் மேலே தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி சர்க்கிளை சுற்றியும் தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அந்த ரோஸ் லுக்கு வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்குது. இந்த ரோஸோட பேக் சைடில் நான் இந்த சார்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அது எதுக்குன்னா நம்ம கிட்ஸோட ஃபேஸில் வந்து ரோப் போட்டு டைப் பண்ணும் போது அந்த கார்ட்போர்டு வந்து வளையாது, அப்படி ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சார்ட் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் ரோப்பை ஹோல்ஸ் போட்டு டைப் பண்ணிவிட்டு கட்டும் போது கரெக்டாக ஃபேஸில் ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். நீங்கள் இந்த கார்ட்போர்டு இல்லாமல் டைரெக்டாக சார்ட்டில் ஒட்டினாலும் அந்த சார்ட்டோட அந்த ரோப்பை எடுத்து ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணும் போது அந்த ரோஸோட ஷேப்பே வந்து மாறிடும், அந்த சர்க்கிள் ஷேப் கிடைக்காது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான், ரோஸ் ஃப்ளவர் ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இது மாஸ்க்ன்றதுனால நம்ம இந்த மாடலில் செஞ்சுருக்கோம். இதுவே ஃபேன்சி ட்ரெஸ்க்கு நமக்கு தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் போட்டோம்ல கார்ட்போர்டில், அந்த சர்க்கிளோடு சேர்த்து கீழே ஸ்டெம்பையும் வரைஞ்சிட்டு அந்த ஸ்டெம்போடு சேர்த்து நீங்கள் கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவரை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சுக்கோங்க. நம்ம 4 லேயர் செஞ்சுருக்கோம். நீங்கள் ஃபேன்சி ட்ரெஸ்க்கு வந்து 6 லேயர்ஸ் வர மாதிரி பெருசாக செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுதான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கும். ஸ்டெம்பில் 2 லீஃப் வெட்டி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.